بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரருளால் இன்றிரவோ அல்லது நாளையோ இறைவனுடைய அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகள் இருப்பதாக நமக்கு அறிவுரை பகிர்ந்திருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உட்பட ஏராளமான நூல்களில் இந்த ரமலானுடைய மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மன் சாம ரமலான ஈமானும் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போன்று மன் காம ரமலான ஈமானும் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. ரமலானுடைய மாதத்தில் யார் நின்று வணங்குவாரோ அவருடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள். அதே போன்று மன்காம லைலத்துல் கத்ரி ஈமானும் இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ரி இரவு என்று யார் நின்று வணங்குவாரோ அவருடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இப்படி வரிசையாக நிறைய சொல்லி இருக்கிறார்கள். இதை போன்று திருமறை குர்ஆனும் இந்த ரமலானுடைய மாதத்தில் சொல்லும்போது அந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 உள்ள ஒற்றைப்படை இரவில் வரக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற அந்த சிறப்புமிக்க ஒரு இரவை பற்றி சொல்லும் பொழுது, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட இந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு சிறந்ததாகும் என்றும் திருமறை குர்ஆன் நமக்கு குறிப்பிடுகிறது. இப்படி ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு வாரி வழங்குகிறது. எதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அழகாக சுருக்கமாக ஒரு வார்த்தையில் நமக்கு சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ரஹமத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, இறை அருள் திறந்து விடப்படுகிறது. இந்த ரஹமத்தினுடைய வாசல்கள் திறப்பதின் காரணத்தினால் நம்முடைய நன்மைகள் அதிகமாக செய்து அதன் மூலம் நாம் சொர்க்கத்திற்கும் செல்ல முடியும் என்பதை சஹீஹ் புகாரியினுடைய அறிவிப்பு நமக்கு சொல்கிறது. இதா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஜன்னத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்ப இந்த மாதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை நமக்கு அள்ளி குமிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனும் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்ப இவ்வளவு நன்மைகள் எதற்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்குகிறார்? இந்த ரமலானுடைய மாதத்தில் இவ்வளவு நன்மைகள் வழங்குவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்பதை நீங்கள் திருமறை குர்ஆனோடு நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்கிறார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்று சொன்னால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. இந்த குர்ஆன் உங்களுடைய நன்மைகள், தீமைகள், நல்வழி, கெட்ட வழி எது என்பதை மிக தெளிவாக பிரித்து காட்டக்கூடிய அந்த குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டதின் காரணத்தினால்தான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ அம்மாதத்தில் அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்கிறது. இவ்வளவு நிறைந்த நன்மைகள் நமக்கு கிடைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த திருமறை குர்ஆன் தான். இந்த திருமறை குர்ஆனில் நமக்குடைய அற்புதமான சட்டங்கள், மறுமையுடைய வெற்றிக்குரிய வழிகாட்டுதல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒன்றை அல்லாஹ் இறக்கி இருப்பதின் காரணத்தினால் அந்த நாளைக்கு ஒரு தனி சிறப்பை அல்லாஹ் கொடுக்குகிறார். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூட சொல்கிறான், நமக்கெல்லாம் தெரிந்த சிறந்த ஒரு அத்தியாயம் சூரத்துர் ரஹ்மான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அளவற்ற அருளாளன். இந்த அளவற்ற அருளாளனுக்கு அல்லாஹ் முதலாவது காரணமாக என்ன சொல்கிறான்னா, இந்த குர்ஆனை உங்களுக்கு அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருக்கிறார், உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு புரியும் வண்ணமாக அமைத்திருக்கிறார். அதனால அல்லாஹ் தஆலா முதலாவது அவனுடைய அருளுக்கு எடுத்துக்காட்டாக முதல் நிலையிலே அல்லாஹ் எதை சொல்கிறான் என்றால் இந்த திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுத்தது என்று சொல்கிறார்.
அப்ப இந்த திருமறை குர்ஆனின் காரணத்தினால்தான் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு ஒட்டுமொத்தத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஆனால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருப்பவர்கள் இந்த திருமறை குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு இந்த திருமறை குர்ஆனை அணுகி இருக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் கவலை கொள்ளக்கூடிய அளவிற்கு திருமறை குர்ஆனை விட்டும் அவர்கள் அப்புறப்பட்டவர்களாக, புறக்கணித்தவர்களாக, அதை கண்டுகொள்ளாதவர்களாகத்தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். சிலரிடத்தில் இருக்கலாம் திருமறை குர்ஆன் நாங்கள் தினமும் ஓதத்தான் செய்கிறோம் என்று சொல்பவர்கள் இருக்கலாம். ஆனால் சிலர்கள் திருமறை குர்ஆனோடு உள்ள தொடர்புகளை எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், யாராவது இறந்து போய்விட்டால் மட்டும் என்ன செய்கிறார்கள், இந்த திருமறை குர்ஆனை எடுத்து படிக்கிறார்கள். வீடுகளில் பரக்கத்திற்காக வேண்டி சில வசனங்களை எடுத்து மாட்டி வைத்துக் கொள்கிறார்கள், தாயத்துகளில் அடைத்து வைத்துக் கொள்கிறார்கள், திருமறை குர்ஆனை ஒரு மந்திர சொல்லாக படிக்கிறார்கள். இப்படித்தான் இந்த திருமறை குர்ஆனோடு இந்த சமுதாயத்தினுடைய தொடர்புகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுகிறானா? இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் மந்திர சொல்லாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னானா? இறந்தவர்களுக்கு நீங்கள் ஓதக்கூடிய ஒரு வசனமாக இதை சொல்லியிருக்கிறானா? ரொம்ப தெளிவாக இந்த சமுதாயம் அனைவர்களும் இந்த இறந்தவர்களுக்காக ஓதுவார்களே இந்த யாசீன் என்ற அந்த அத்தியாயத்திலேயே இந்த திருமறை குர்ஆன் எதற்காக இறக்கப்பட்டது என்பது அழகா சொல்கிறார். வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா ذிக்ரும் வ குர்ஆனும் முபீன். இந்த நபிக்கு கவிதையை நாம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அவர் சொல்லக்கூடிய ஒன்று இல்லா ذிக்ரும் வ குர்ஆனும் முபீன், அழகான ஒரு அறிவுரை, தெளிவான குர்ஆனுடைய வசனங்கள். இதைத்தான் அவர் உங்களுக்கு போதிக்கிறார். கவிதையை அவர் சொல்லவில்லை, அது கவிதை அவருக்கு தேவையும் இல்லை. அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் அழகான ஒரு அறிவுரை. இதை ஏன் அறிவுரை நாம் கொடுக்கிறோம்? லியுந்திர மன்கான ஹய்யா, உயிருடன் இருப்பவர்களை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த வசனத்தின் கீழே அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த திருமறை குர்ஆன் உயிருடன் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், உயிரினம் உள்ளவர்களுக்கு நல்வழியை காட்ட வேண்டும், உயிருடன் இருப்பவர்களுக்கு நல்ல அறிவுரைகள் வழங்க வேண்டும். அப்படிப்பட்டதுதான் இந்த திருமறை குர்ஆன் என்று அல்லாஹ் தெளிவாக அந்த சூரத்துல் யாசீன் சொல்லி இருக்கும் போதும் கூட இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இறந்தவர்களுக்கு என்றே அதை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறார் இன்னொரு இடத்தில், யா யுஹன்னாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் இறைவனிடத்தில் இருந்து அழகிய ஒரு அறிவுரை உங்களுக்கு வந்துள்ளது. இந்த அறிவுரை ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கக்கூடிய கசடுகளுக்கு அருமருந்தாக அது அமைந்திருக்கிறது. வஹுதன் வ ரஹமத்துன் லில் முஃமினீன், மூமின்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் ரஹமத்தாகவும் அது அமைந்திருக்கிறது என்று அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்கிறார். இந்த திருமறை குர்ஆன் உள்ளங்களில் உள்ள கசடுகளை நீக்கும், ஷிர்க்கை அப்புறப்படுத்தும், பித்அத்துகளை இல்லாமலாக்கும், நல்வழியில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஒரு அற்புதமான மருந்து இது. திருமறை குர்ஆனை படிக்கக்கூடிய எவரும், திருமறை குர்ஆனை பொருளறிந்து படிக்கக்கூடிய யாரும் ஷிர்க்கின் பக்கம் போகவே மாட்டார்கள், அந்த இணை வைப்பின் பக்கம் தலை வைத்து படிக்க மாட்டார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட வசனங்கள் இந்த திருமறை குர்ஆனில் இருக்கிறது. அப்படி போகக்கூடாது என்பதற்காகத்தான் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, ஆலிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, மக்களுக்கு அறிவுரை பகரக்கூடியவர்கள் என்று சொல்பவர்கள் குர்ஆனை படிக்காதீங்க, நீங்கள் படித்தீர்களே என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒன்றும் விளங்காது, திருமறை குர்ஆனை இறந்தவர்களுக்கு மட்டும் படிப்பதற்கு வச்சுக்கிறீங்க, மந்திரமாக மட்டும் படித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்ன காரணத்தினால்தான் திருமறை குர்ஆனுடைய அறிவுரைகளை இந்த சமுதாயம் கண்டுகொள்ளாத காரணத்தினால் இந்த ஷிர்க்கில் போய் இன்று மூழ்கிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் என்று சொல்வருடைய வீடுகளில் வெறும் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆனை தினமும் பஜருக்கு பிறகு கூட படிப்பார்கள். ஆனால் அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று படிக்க மாட்டார்கள். அவர்கள் தர்காக்கு படையெடுத்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது ஒரு அழகான அறிவுரை, நீ அறிவுரையாக படித்து பார், நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வழிகாட்டி என்று பார், நிச்சயமாக உங்களுக்கு நல்வழியை கொண்டு செல்லும். இதனுடைய உண்மையான அர்த்தத்தை, இந்த திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து இருக்கிறது என்பதை இன்று முஸ்லிம்கள் என்று சொல்பவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அன்று காவிர்களுக்கு புரிந்திருக்கிறது, அல்லாஹ்வை மறுத்தவர்களுக்கு புரிந்திருக்கிறது.
இணை வைப்பு கொள்கையில் உள்ளவர்களுக்கு புரிந்திருக்கிறது, குர்ஆனை படித்தால் ஷிர்க் இல்லாமல் போய்விடும். திருமறை குர்ஆனை படித்தால் நம்முடைய உள்ளங்கள் மாற்றத்தை கண்டுவிடும். அதனால் தான் சொன்னார்கள், குர்ஆன் ஓதப்பட்டால் அங்கே போய் கூச்சலிடுங்கள். லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன் வல்கௌ ஃபீஹி லஅல்லக்கும் தக்லிபூன். குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது செவிதாழ்த்தி கேட்காதே, அப்படி கேட்டால் நீ மாறிடுவ. அதனால சத்தம் போடு. சத்தம் போடும் போது, கூச்சல் போடுகின்ற போது அல்லக்கும் தக்லிபூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீ கூச்சல் போடாம குர்ஆனை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உன் கொள்கை நாசமாக போய்விடும், எல்லாம் அந்த பக்கம் போய்விடுவான் என்பதை புரிந்து அன்றிருந்த காபிர்கள் முஸ்லிக்கீன்கள் குர்ஆனை காது கொடுத்து கேட்க மாட்டான். இதுக்கு அற்புதமான அழகான ஒரு சான்று சஹீஹுல் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஷிர்கில் இருந்தவர்கள், இணை வைப்பவர்களுக்கு இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அருமருந்து எப்படி புரிந்தது? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே அல்லாஹ்வை சரிவர வணங்க முடியவில்லை, இவருடைய தொந்தரவு தாங்க முடியவில்லை என்று அவர்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார்கள். ஹிஜ்ரத் செய்து போகின்ற பொழுது அதில் இடையிலே இப்னு தகினா என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அந்த பகுதியினுடைய தலைவர் அபூபக்கரை சந்திக்கிறார். அவருக்கு நெருங்கிய நண்பராகவும் இருந்திருக்கிறார். அப்ப அவர் கேட்கிறார், நீங்கள் எதற்காக புறப்படுகிறீர்கள்? என்னுடைய இறைவனை ஒழுங்கா வணங்க முடியல, இவருடைய தொந்தரவு தாங்க முடியவில்லை, எனவே நான் போய் நிம்மதியாக அபிசீனியாவிலே போய் நான் அங்கே இறைவனை வணங்க போகிறேன் என்று சொன்னார். அப்போ அவர் சொல்லுகிறார், உங்களை போன்றவர் தானாகவும் வெளியேறக்கூடாது, யாராலும் வெளியேற்றப்படவும் கூடாது. அவ்வளவு நல்ல மனிதர், நீங்கள் ஏன் போக வேண்டும்? நான் உங்களுடைய இறைவனை நீங்கள் விரும்பிய விதத்தில் வணங்குவதற்கு உத்தரவாதம் நான் முஸ்லிம்கள்ட்ட வாங்கி தரேன், அவங்கள்ட்ட நீங்க வாங்கன்னு கூட்டிட்டு போகிறார். அங்க போனவுடன் அங்கு இருக்கக்கூடிய இணை வைப்பவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, நாங்கள் ஏன் இவரை விரட்டுகிறோம், ஏன் இவங்களுக்கு நாங்கள் தொந்தரவு தருகிறோம் சொன்னா, அவர் என்ன செய்ய, ஆலன ஸலாத்த வல் கிராஅத்த, தொழுகையையும் ஓதுதலையும் அவர் பகிரங்கமாக சத்தமிட்டு செய்கிறார், சத்தம் போட்டு ஓதுகிறார். அதனால் நாங்கள் ஹசீனா யஃப்தினா அப்னாவுனா வ நிசாவுனா, எங்களுடைய பிள்ளைகளும் எங்களுடைய மனைவிமார்களும் குழப்பத்தில் ஆளாகி விடுவார்களோ என்று நாங்கள் பயப்படுகிறோம். குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுனா நமக்கு தான் அர்த்தம் தெரியாது, அவர்கள் அரபு மொழியில் உள்ளவர்கள் இல்லையா? அதனால அந்த வசனத்தினுடைய கருத்துக்கள், இவர் குர்ஆன் வசனங்களை ஓதினால் என்ன செய்கிறார்னா, கூட்டம் கூட்டமாக போய் அங்கு போய் கேட்க போய் விடுகிறார்கள். யார்? அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்றவர்களுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் அங்க போகுது, கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். இதே புகாரியினுடைய முந்தைய அறிவிப்பில் அவர் என்ன செய்கிறார், அவருடைய வீட்டினுடைய வாசத்தில் முற்றத்தில் ஒரு பள்ளியை போன்று அமைத்துக் கொண்டு குர்ஆனுடைய வசனங்களை சத்தம் போட்டு ஓதுகிறார். வயக்ரஹுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவார். யதகஸ்ஸஃபு அலைஹி நிசாஉல் முஸ்ரிகீன் வ அப்னாவுஹும், முஸ்ரிகீன்களுடைய மனைவிமார்களும் அவருடைய பிள்ளைகளும் கூட்டம் கூட்டமாக அங்கே வந்து யாஜபூன வ யன்துருன இலை, அவர்கள் அங்கே ஆச்சரியமாக அதிசயித்துக் பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். என்ன ஓதுகிறார், என்னமோ சொல்லுகிறாரே, என்ன அந்த கருத்து இருக்கிறது என்று ஒரு கூட்டமே போய் அங்கே கூடிக்கொள்கிறது. அப்பதான் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. ஆஹா, இப்படி குர்ஆன் வசனங்களை கேட்டார்களே, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் அங்கே போய்விடுவானோ, என்னுடைய மனைவி அங்கே போய்விடுவாளோ என்று பயந்துதான் இந்த அபூபக்கருக்கு நாங்கள் தொல்லையை கொடுக்கிறோம். அவர் தாராளமாக இருக்கலாம், இறைவனை தாராளமாக வழங்கலாம், சத்தம் போட்டு குர்ஆனை ஓதக்கூடாது. எங்கள் பிள்ளைகளுக்கு இடையூறு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, அவர்கள் கேட்குமாறு ஓதக்கூடாது, அப்படி இல்லை என்றால் தாராளமாக இருக்கலாம் என்று சொன்ன செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். இப்ப சிந்தித்து பாருங்கள், இணை வைப்பவன் பயப்படுகிறான், குர்ஆனை பார்த்து ஓதிவிட்டால் உள்ள மாறிடும், உள்ளத்துக்குள்ள உள்ள ஷிர்க்ல இல்லாமல் போயிடும். இதுல அற்புதமான மருந்து இருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனுடைய கருத்து அவருடைய உள்ளங்களை புரட்டி போட்டுவிடும். அதை அன்றைய காலத்தில் இருந்த முஸ்லிக்கீன்கள் விளங்க முடிகிறது, முஸ்லிம்களால் விளங்க முடியவில்லை. குர்ஆனை நம்பியவர்களுக்கு புரிய மாட்டேன் என்கிறது. இந்த மாதத்தில், இந்த ரமலானுடைய மாதத்தில், இந்த குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்திலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், திருமறை குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த திருமறை குர்ஆனை ஓதுவதும், திருமறை குர்ஆனுடைய வசனங்களை படிப்பதும், அதனுடைய கருத்துக்களை விளங்குவதும், இதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு முயற்சி செய்யுங்கள், அதை நீங்கள் வாங்கி கொடுங்கள். நம்முடைய வீடுகளில் எடுத்து பாருங்கள், நம்ம குர்ஆனை வாங்குங்கள் என்று சொன்னால் சிலர்கள் பொருளாதார வசதி இல்லை என்று சொல்வார்கள், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய வீடுகளில் போய் பார்க்கட்டும், வீட்டில் வந்து என்னென்ன பொருள் இருக்குது,
அரிசி பருப்பு சக்கரை அதையெல்லாம் விடுங்கள், அத்தியாவசிய பொருள்கள். அது இல்லாமல் ஆடம்பரமான பொருள்கள் எவ்வளவு இருக்கு என்று பாருங்கள். எவ்வளவு பொருள்களை நாம் வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். நம்முடைய அவசிய தேவைக்கு மேல் எவ்வளவோ பொருள்களை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய நமக்கு ஒரு திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள் வாங்கி வைப்பதில்லை. பலருடைய வீடுகளில் இல்லை. இருந்தாலும் ஒருவர் படித்தாரையானால் இன்னொருவர் படிக்க முடிவதில்லை. ஒன்றே ஒன்று பரக்கத்திற்காக வாங்கி வைத்திருப்பார்கள். அதுவும் மொழிபெயர்ப்பு இல்லாத வெறும் குர்ஆனை வாங்கி வைத்திருப்பார்கள். அல்லாஹ் சொல்வது இது வழிகாட்டி என்று சொல்கிறார், உங்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய இஸ்லாமியருடைய ஒவ்வொருவருடைய வீடின் இல்லங்களிலேயும் குறைந்தபட்சம் ஒரு குர்ஆன் மொழிபெயர்ப்பாக இருக்க வேண்டும். பலர்கள் இருந்தால் நிறைய படிப்பதற்கு 1க்கு 4 வைக்க வேண்டும். எத்தனை பேப்பர்களை படிக்கிறோம், எத்தனை வார இதழ்களை நாம் படிக்கிறோம். ஏன் ஒரு திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு நம்முடைய வீடுகளில் இல்லாமல் போனது? அப்ப நம்ம திருமறை குர்ஆனோட தொடர்பு என்ன? தினமும் காலை எழுந்தவுடனேயே பேப்பர் படிக்க வேண்டும் என்ற ஆசை வருகிறது, இல்லை என்றால் தலை சுத்துகிறது. ஏதாவது ஒரு பேப்பரை படிக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஊட்டப்படுகிறது. அப்ப இவ்வளவு ஆசை இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நம்முடைய இஸ்லாத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை படிப்பதற்கு ஏன் ஆசை வருவதில்லை? நம்ம தொடர்பு எவ்வளவு இருக்கு? நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தையும் ஒரு அலசி ஆராய்ந்து பாருங்கள். என்னென்ன பொருட்கள் இருக்கு என்று பாருங்கள். மார்க்கத்தோடு தொடர்புள்ள புத்தகங்கள் திருமறை குர்ஆன் எவ்வளவு இருக்கிறது? ரொம்ப ரொம்ப குறைவு. இதை நாம் சரி செய்வதற்கு இந்த மாதத்தை பயன்படுத்துங்கள். இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் திருமறை குர்ஆன் இறங்கி இந்த மாதத்தில் திருமறை குர்ஆனை படிப்பதற்கு அதிக ஆர்வம். நபிகள் பெருமானார் அவருடைய காலங்களில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு ஆர்வம் ஊட்டி இருந்திருக்கிறார்கள். நம்மளுக்கெல்லாம் இப்போ அற்புதமான அழகாக அச்சிடப்பட்ட அழகிய எழுத்துக்களுடன் அற்புதமான பேப்பர்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைய காலத்தில் ஓடுகளில் எழுதப்பட்டிருக்கிறது, தோள்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகளை வைத்துக் கொண்டு படித்தவர்கள், மனனம் செய்தவர்கள் எத்தனை பேர்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுகிறது. அவர் சொல்வார், துஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனா இப்னு அஸ்ர சினீன் வகத் கராத்துல் முஹ்கம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறக்கின்ற நேரத்தில் எனக்கு வயது 10. அப்பொழுது முஹ்கமான ஆயத்துகளை நான் படித்திருக்கிறேன், மனனம் நான் செய்திருக்கிறேன். முஹ்கமான ஆயத்துகள் என்று சொன்னால் சூரத்துல் ஹுஜராத் 49வது அத்தியாயத்திலிருந்து நாஸ் வரையிலேயும் உள்ள வசனங்களை நன்றாக படித்து தெரிந்தவராக இருந்திருக்கிறார். 10 வயதுதான் அவருக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆர்வம், அவர்கள் ஊட்டிய அந்த முறை அவர்களை திருமறை குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறது. நமக்கு எத்தனை பேருக்கு திருமறை குர்ஆனை பார்த்து படிக்க தெரியும்? திருமறை குர்ஆனை பார்த்து படிக்க தெரிந்தவர்கள் நம்முடைய வீட்டில் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? ஆங்கிலத்தை நுனிநாக்கில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், நுனிநாக்கில் பேசக்கூடிய பிள்ளைகள், அழகிய எழுத்தில் எழுதக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேரை பார்க்கலாம். ஆனா குர்ஆனை படித்தவர்கள் எத்தனை பேருன்னா ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பார்க்க தொழுகை வைக்கும் பொழுது தெரியும், அங்க நீங்க தொழுவைங்க, எனக்கு தெரியாது, நீ போ நான் போக மாட்டேன், இப்படி எல்லாருமே பயந்து பயந்து பின்னாடி ஓடுறோம். என்ன காரணம் தெரியாது. ஒரு ஆங்கிலத்தை கொடுத்து இது மொழிபெயர்க்கணும், உடனே டக்கு டக்குன்னு எழுதி கொடுப்பார். இதை படிங்க ஆங்கிலம்னா டக்குன்னு படிப்பார். ஆனா குர்ஆனை பார்த்து ஓத தெரியறது இல்லை. நம்ம உலகம் முழுவதெல்லாம் பேசிக் கொள்கிறோம் உலகத்தினுடைய வழிகாட்டி திருமறை குர்ஆன், அதை நமக்கு பார்த்து படிப்பது தெரியாது. வயது கூடுதலாக இருந்தாலும் சரி, குறைவாக இருந்தாலும் ஒரு வாரங்கள் நீங்கள் ஒதுக்கினால் இந்த திருமறை குர்ஆனை பார்த்து படித்து விடலாம். அப்ப நாம் திருமறை குர்ஆனை பார்த்து படிப்பதினால் ஒவ்வொரு தொழுகையிலையும் அழகிய முறையில் ஓதுவதற்கும் ஒரு அழகான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதங்களில் வயது வித்தியாசம் நீங்கள் பார்க்காமல் அதற்கு நீங்கள் கூடுதலாக முயற்சி எடுங்கள். அவர் ஒரு 10 வயதாக இருந்து ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை மனனம் செய்திருக்கிறார், படித்திருக்கிறார். இது மட்டுமல்ல, அடிமைகள் நம்முடைய வேலைக்காரனோட மட்டமானவன், சுதந்திரமானவன் இல்லை, அவன் விரும்பி எதையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்கள் கூட திருமறை குர்ஆனோடு ரொம்ப நெருங்கிய உறவுகள் வைத்திருந்திருக்கிறார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமை சாலிம், இவர் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவுல குபா பள்ளியாசல் அங்கு நிறுவப்படுகிறது. அந்த பள்ளியில தொலை வைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சாலிம் தான். கான யஉம்முஹும் சாலிம் மௌலா அபு ஹுதைஃபா, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையாக இருந்த சாலிம் அவர்களுக்கு தொழுகை வைத்தார். ஏன்? கான அக்ஸருஹும் குர்ஆன் நல்ல நிறைய மனனம் செய்திருந்தார். ஒரு அடிமை, ஒன்றுமே இல்லாமல் எந்த உரிமையும் கொடுக்கப்படாமல் இருந்த சாலிம் அவர்கள் அன்றைய மக்களுக்கெல்லாம் தொழுகை வச்சிருக்கிறார். நிறைய மனப்பாடம் பண்ணி இருந்தார். அது யார் யாரெல்லாம் இருக்கிறார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்களாம். ஃபீஹிம் உமர், ஸைத், அபு சலமா, ஆமிர் இப்னு ரபியா,
போன்ற நபி தோழர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழுது இருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்க முடிகிறது. ஒரு அடிமையா இருக்கிறவன் படிக்கிறான், ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன் படிக்கிறான். நம்ம அவ்வளவு பெரிய நிலையில் எவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நமக்கு என்ன செய்யல, இந்த திருமறை குர்ஆனை படிப்பதற்கோ பார்ப்பதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. அதே மாதிரி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்து பாருங்கள். அவருடைய வயது எத்தனை? திருமணம் முடிக்கும் போது 6 வயது, உறவு கொள்ளும் போது 9 வயது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற பொழுது 18 வயது. அவர் ரொம்ப குறைந்த வயதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இறந்துடுறாங்க. அவங்க மதீனாவுக்கு வந்த பொழுது அவர்கள் மீது என்ன செய்து அவதூறு சொல்லப்படுகிறது. இந்த அவதூறு சொல்லப்பட்டவுடன் அவர்களுக்கு தெரியல, கொஞ்ச நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், உண்மையிலேயே ஏண்டா ரொம்ப பயங்கரமான இந்த அவதூறு பயங்கரமாக என்ன செய்கிறது போகிறது, எல்லார்ட்டையும் ஒரே இதே பேச்சு. இது யூதர்கள் மூலமாக பரப்பப்பட்ட இந்த இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கருடைய குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பலர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். கடைசியில ஆயிஷா நாயிட்ட சொல்கிறார்கள், நீ உண்மையிலேயே தவறு செய்திருந்தால் நீ மன்னிப்பு கேள், அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிப்பான் அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா நாயி அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே. அப்ப அவர்கள் அழகான ஒரு பதில் சொன்னார்கள், நான் தவறு செய்ததாக சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, ஏத்துக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் தூய்மையானவள் என்று. அதே நேரத்தில் நான் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். இதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரே பதில், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை சொன்னாரே அவருடைய அந்த பதிலையே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ஜாரியத்துன் ஹதீஸத்து சின் லா அக்ரவு கஸீரம் மினல் குர்ஆன். நான் ரொம்ப சின்ன பிள்ளை, நான் அதிகமா குர்ஆன் வசனங்கள் நான் படித்ததும் கிடையாது. அதுல எனக்கு தெரிந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். இந்த வசனம் அப்படியே 100% பொருத்தமான ஒன்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவருடைய சகோதரர்கள் யூசுப் நபியை கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார் என்று ரத்தம் இருந்த ஒரு சட்டையை கொண்டு வந்து அவருடைய தந்தை இடத்தில் காட்டினார்கள். அவர் செத்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர்களுக்கு யூசுப் நபியினுடைய தந்தைக்கு அதை ஜீரணிக்க முடியல, கண்டிப்பா இறந்திருக்க மாட்டான், இவங்க என்னமோ சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்க அழகா சொன்னாங்க, ஃபஸபுருன் ஜமீல், அழகான முறையில் நான் பொறுமையை மேற்கொள்கிறேன். அல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் எதை வர்ணித்து சொல்லுகிறீர்களோ, என்ன கருத்தை சொல்லுங்க, அதை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்கு அல்லாஹ் போதுமானவன். அத அப்ப சொன்னார், அழகா சொல்லுகிறார். யூசுப் நபியினுடைய தந்தை சொன்ன அந்த வாசகத்தை ஆயிஷா நாயகி அந்த நேரத்தில் சொல்ல எவ்வளவு பொருத்தமாக இருக்குன்னு பாருங்க. நானும் பொறுமையா மேற்கொள்கிறேன், நீங்க எதையெல்லாம் சொல்லுகிறீர்களோ அனைத்தை விட்டும் பாதுகாப்பு தேட அல்லாஹ் போதுமானவன் என்று சொன்னார்களே, எவ்வளவு அழகான வசனம் என்று பாருங்க. குர்ஆனோடு அதிகம் தொடர்பே இல்லை என்று சொன்ன ஒரு சிறிய வயது ஒரு பெண்மணி, அவர்களுக்கு இந்த திருமறை குர்ஆனோடு எந்த அளவுக்கு தொடர்பு இருந்திருக்குன்னு பாருங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆர்வம் மூட்டி இருப்பார்கள் என்று பாருங்கள். அன்றைய காலத்தில் இதையெல்லாம் படித்து 12வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு வசனத்தை, எங்கே இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை ஒரு பிரச்சனைக்குரிய நேரத்தில் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் குர்ஆனோடு எவ்வளவு தொடர்பு வைத்திருந்திருப்பார்கள். நம்முடைய தொடர்புகள் இப்ப கேட்டா அழகா சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாடகம் எத்தனை மணிக்கு, இது எத்தனாவது எபிசோடு நடக்குது, எங்க முடிஞ்சது, சரளமா நம்மால் சொல்லுவாங்க. மற்ற உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய முந்தைய ஜனாதிபதியிலிருந்து இன்றைய ஜனாதிபதி வரையிலையும் என்னென்ன பிரச்சனைகள் என்று சொன்னால் நுனிநாக்கில் சொல்லக்கூடியவர்கள், விரல் நுனியில் வைத்து பேசக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருப்பார்கள். ஆனால் குர்ஆனை பற்றி அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் அன்றைய காலத்தில் மறுமையினுடைய வெற்றிக்கு அவசியமாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனோடு தான் அவர்கள் நிறைய தொடர்பு வைத்திருந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய தொடர்பு போன போது அதற்காக வருத்தப்பட்டவர்கள் பலர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, உமர் அவர்களை அழைக்கிறார்கள், இன்தலிக் பினா இலா உம்மு ஐமன் நஸூருஹு கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருஹா. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி சந்தித்து வந்தார்களோ அதே மாதிரி நாமும் உம்மு ஐமன் அவர்களை சந்தித்து வருவோம் மாறுங்கள் என்று உமரை அபூபக்கர் அழைக்கிறார். உம்மு ஐமன் யார் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர்கள். அந்த வளர்த்தவர்களை நம்ம ரசூலுல்லாஹ் அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றதுனால நம்மளும் என்ன செய்வோம், அல்லாஹ்வின் தூதர் சந்தித்த மாதிரி நம்மளும் சந்தித்து விட்டு வருவோம்னு போனாங்க. போன உடனே இவர்கள் இருவர்களையும் பார்த்தபோது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் ஒரே அழுகை. இந்த அழுகையை பார்த்தவுடன் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, எப்போதும் ரசூலுல்லாஹ் வருவாங்க, இப்ப அபூபக்கர் உமர் வர்றாங்க அப்படின்னு நினைத்து ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணத்தில் அவங்க அழ ஆரம்பித்து விட்டார்கள்.
என்று எண்ணிக்கொண்டு ஆறுதல் சொல்கிறாங்க. எதுக்கு நீங்க அழுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கிறாங்க, அவர்கள் போன இடம் சிறந்த இடம் தானே, ஏன் நீங்க அழுக வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது உம்மு ஐமன் வயது முதிர்ந்த ரசூலுல்லாஹ் வளர்த்திருந்தாங்கன்னா அவங்களுடைய வயது எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கிறேங்க. வயது முதிர்ந்த அந்த மூதாட்டி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இதுக்கெல்லாம் அழுகவில்லை, வலாக்கின் அபுக்கி அன்னல் வஹிய கதியின் கதா மினஸ் ஸமா. நான் எதற்காக அழுகிறேன் என்று சொன்னால் வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த வஹி நம்மை விட்டும் அருந்து விட்டதே என்றுதான் நான் அழுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு நமக்கு இருக்கும், இந்த திருமறை குர்ஆனின் வசனங்கள் வந்து கொண்டிருக்குமே என்று எண்ணித்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னவுடன் 3 பேரும் சேர்ந்து அழுதார்கள் என்ற செய்தியை முஸ்லிமில் நாம் பார்க்க முடிகிறது. குர்ஆனோட எவ்வளவு இதுன்னு பாருங்க. நம்ம அழுகிறது என்ன, நாடகத்துல அவன் செத்துட்டா இவன் செத்துட்டா ஒப்பாரி வைத்து அழுது கொண்டு இருப்போம். ஒரு நாள் திருமறை குர்ஆனை படிக்கவில்லை என்பதற்காக நாம் அழுததில்லை. ஆக லேட்டாக எழுந்து விட்டோம், இன்னைக்கு படிக்காமல் போய்விட்டோமே என்பதற்காக கவலைப்பட்டதும் இல்லை. குர்ஆனுடைய வசனங்களை நாம் அறிய முடியவில்லையே என்பதற்காக நாம் கவலை கொண்டதும் இல்லை. நமக்கெல்லாம் உலக விஷயங்களை பார்க்கும் பொழுது கவலை, கஷ்டம், சிரமங்கள் இப்படி நிறைய நமக்கு வருகிறதை தவிர திருமறை குர்ஆனோடு அவ்வளவு தொடர்பு நமக்கு வருவதில்லை. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறாங்க. படிப்பதற்கு, ஓதுவதற்கு, அதை தெரிந்து கொள்வதற்கு, அதன்படி நடப்பதற்கும் சொன்னாங்க. அதனால்தான் மறுமை நாளில் வருகின்ற பொழுது வகால ரசூல் இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, இறைவா இந்த கூட்டத்தினர்கள் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதா ஆக்கிட்டாங்க. குர்ஆனை படிக்கல, இதை புறக்கணித்து விட்டார்கள், இதனுடைய சட்ட திட்டங்களை எதையுமே அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து விட்டார்கள் என்று நமக்கு எதிராக இறை தூதர்கள் அங்க சாட்சி சொல்வாங்க. குர்ஆனை படித்தவர்கள், திருமறை குர்ஆனை விளங்கியவர்கள், அதன்படி நடந்தவர்களுக்கு குர்ஆனை நமக்கு சொல்லும். இக்ராஉல் குர்ஆன் இன்னஹு ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, குர்ஆனை நீங்கள் படியுங்கள், அது உங்களுக்கு பரிந்துரை செய்யும். குர்ஆனை படித்தவர்கள், அதன்படி நடந்தவர்கள், குர்ஆனை அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நீ சொன்ன இந்த வேதத்தின்படி நடந்தவர்கள் இவர்கள், நல்லவர்கள் இவர்கள், இவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயான்னு நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக திருமறை குர்ஆன் இருக்கும் என்று சொன்னாங்க. இல்லை அப்படி இருந்தா அல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக, சஹீஹ் முஸ்லிம் பார்க்கும், குர்ஆன் உங்களுக்கு சாதகமா இருக்கு அல்லது பாதகமா இருக்கு. நம்ம கரெக்டா நடந்தோம்னா நமக்கு சாதகமா சொல்லும், நமக்கு அதற்கு எதிராக மாறி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பாதகமாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க. அதனால இந்த ரமலானுடைய மாதத்திலாவது இதனுடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்திட்டே போவோம். இந்த மாதத்தோட முற்றாம இந்த மாதத்திலிருந்து தினமும் குர்ஆன் ஓதுவதனுடைய பழக்கத்தை, அதனுடைய மொழிபெயர்ப்புகளை அறியக்கூடிய பழக்கத்தை, அதன்படி சட்டங்களை விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய முறைகளை நாம் அப்படியே வளர்த்துக் கொண்டே போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளில் நாம் வெற்றியடைய முடியும். இந்த ரமலானுடைய மாதத்தை நன்மையான விஷயத்தில் நாம் ஈடுபட்டவர்களாகவும் ஆக முடியும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. அதனுடைய சிறப்புகளையே நாம் பல மாதங்கள் பேசும் அளவிற்கு அல்லாஹ் அதிலே நிறைந்த சிறப்புகளை அமைத்து வைத்திருக்கிறான். இதை மாற்று மத சகோதரர்கள் புரிந்திருக்கிறார்கள். அதை படிக்கக்கூடியவர்கள், அதை தெரிந்தவர்கள் இன்று அலையலையாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். அதை சொல்ல வேண்டுமானால் இஸ்லாத்தினுடைய நிறைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் குர்ஆனில் வைத்திருக்கிறார். அதுல குற்றவியல் சட்டங்களை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது ரொம்ப கடுமையாக சொல்லுகிறது. ஒரு காலகட்டங்களில் இது காட்டு முராண்டித்தனமான சட்டங்கள் என்று சொன்னவர்கள் கூட இன்று இஸ்லாமிய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வேறு வார்த்தையில் சொல்லுகிறார். அத்வானி உட்பட இந்த மாதிரி கற்பழிப்பு இவைகளுக்கெல்லாம் என்ன செய்யணும், தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய நாவிலே அல்லாஹ் வர வைத்திருக்கிறார். நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட முடிவெடுத்திருக்கிறாங்க, கற்பழிப்புக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த தண்டனைகள்ல ஒன்னும் ஒழுங்கான ரிசல்ட் கொண்டு வந்து தரல, நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தல, இந்த சட்டத்தினுடைய எதற்கு கொண்டு வந்தோமோ அதனுடைய நன்மைகளை பெற முடியவில்லை என்று சொல்லி ஆயுள் தண்டனை அளவுக்கு வந்திருக்கிறார். அப்ப இஸ்லாத்திலே இருக்க இந்த திருமறை குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறந்த அம்சம் என்னவென்று சொன்னால், இது படைத்தவனால் அருளப்பட்டதின் காரணத்தினால் எந்த காலத்திலேயும் மாற்றம் அடைவதே இல்லை. மாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சட்டத்தை அமைக்கவில்லை. 1400 ஆண்டுகளையும் தாண்டி விட்டது. ஆனால் அதனுடைய சட்டங்கள் இன்றும் அறிவாளிகளால், நேர்மையானவர்களால் அது ஆதரிக்கப்படக்கூடியதாகவும், இந்த மாதிரி சட்டங்கள் தான் இங்கே வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை இந்த திருமறை குர்ஆனில் வைத்திருக்கிறார். விஞ்ஞான உண்மைகள் நீங்கள் பார்த்தால் அதில் பார்க்கலாம்,
நல்ல அறிவுரைகள் என்ன பார்க்கலாம். மற்ற வேதங்கள்லயும் இருக்கிறது. அதுல ஒரு 5% கூட அறிவுரை இருக்காது. எல்லாம் அவர்களுடைய வரலாறுகள், அவர் எப்ப பிறந்தாரு, எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது, அவங்க என்ன செஞ்சாங்க போனாங்கன்னு அவர்களை பற்றிய விமர்சனங்கள், அவர்களை பற்றிய சிறப்புகள், இப்படி முன்னால் உள்ள அந்த வேதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனா திருமறை குர்ஆன்ல எடுத்துக்கொண்டா அந்த மாதிரி வளவலன் என்றெல்லாம் சொல்லப்படாமல் நபிமார்களை பற்றி பேசினால் அந்த நபிமார்கள் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளை மட்டும்தான், எத்தனாம் தேதி பிறந்தாரு, அவருக்கு 50 பிள்ளையா, அந்த பிள்ளைங்க என்னென்ன செய்தார்கள் என்றெல்லாம் பேசுவது இல்லை. இப்படி முழுக்க முழுக்க இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் முதலில் நாம் படித்து தெரிந்து அதன்படி நாம் நடந்து மற்றவர்களை அழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைத்தும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா.